Hi friends, welcome to Food Channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஆரோக்கியமான பூண்டு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்க போறோம். நிறைய பேர் பூண்டு முழுசா இருந்தா அதை அப்படியே எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க சாப்பிடும்போது. ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ வாங்க இந்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் ஜார்ல ஒரு பல்லாரியை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துடலாம். 20 பல் பூண்டு இந்த மாதிரி தோல் எடுத்து நான் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 to 4 days ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானது இது கூட ஒரு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அது கூட புளி கரைசல் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட போகிறோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த குழம்பு ரொம்பவே கெட்டியாக மாறி இருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், ரெடி ஆயாச்சு. சூப்பராக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பூண்டு குழம்பு ரெடி ஆயாச்சு. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.